வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபீர்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 100 கிராம் ரவையை கொட்டி லேசா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 to 3 நிமிஷம் வறுத்தா போதும். 100 கிராம் ரவை போட்டீங்கன்னா 10 to 15 பேர் அளவுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ இது 2 to 3 நிமிஷம் வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு அதே பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் எடுத்துக்கலாம். இது காஞ்சதுக்கு அப்புறம் 2 சின்ன பட்டை 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 காஞ்ச திராட்சை போட்டுக்கோங்க. காஞ்ச திராட்சையை நல்லா வறுத்துட்டா இந்த மாதிரி ரவுண்டா வரும். இப்போ ஒரு 10 to 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலருக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 50 ml தண்ணி இருந்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கலக்காத பால் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பால்லே தண்ணி ஆட் பண்ணிருந்தீங்கன்னா போன ஸ்டெப்ல தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, டைரக்டா பாலே ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரவையை கொட்டினோம்னா கட்டி கட்டியா ஃபார்ம் ஆகிடும். பால் லேசா சூடாயிட்டு இருக்கும் போதே வறுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அடியில கட்டி விழுகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா வந்துடும். இதுல 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். சர்க்கரை மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மர்ல வச்சிருங்க. இப்போ ரொம்ப ஈஸியா சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஃபீர்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு ஹெவி மீலுக்கு அப்புறம் டெசர்ட் மாதிரி சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறம் திக்கான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பால் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கன்சிஸ்டன்சிக்கு. ஃபீர்னியை எப்பயும் மறுபடியும் சூடு பண்ணக்கூடாது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.